இந்த வயசான பாட்டி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்னுட்டு வாட்ச்மேன் பார்க்காத நேரமா பார்த்து வேகமா உள்ள போறாங்க. அப்படியே அங்கிருந்து ஒரு பிரசவ வார்டுக்குள்ள வந்து யாருக்காவது முறுக்கு மிச்சர் வேணுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா அந்த வார்டுக்கு ஒரு நர்ஸ் வரவும் பயந்து போய் அப்படியே கீழே உட்கார்றாங்க. இப்ப அந்த நர்ஸ் அங்கிருந்து போனதுமே அங்க குழந்தை வச்சுட்டு இருக்க ஒரு அம்மாக்கு தண்ணி பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி தானாவே ஹெல்ப் பண்றாங்க. அப்படியே அங்கிருந்து வெளியே வந்து அந்த வார்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல உட்காந்து அந்த அம்மாவே வாட்ச் பண்ணிருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் ஆனதும் அந்த குழந்தையோட அம்மா வெளியே ஏதோ சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைய தனியா படுக்க வச்சுட்டு வெளியே பாக்குறதுக்காக போறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த அந்த வயசான பாட்டி அந்த குழந்தை பக்கத்துல போய் அங்க இருக்க ஜன்னல் வழியா கையை விட்டு அந்த குழந்தைய வெளியெடுத்து அவங்க கொண்டு வந்த பைக்குள்ள வச்சுக்கிறாங்க. அந்த குழந்தைய அங்க இருந்து மறைவான இடத்துக்கு கொண்டு வந்து அந்த குழந்தை கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட வாயில மயக்க மருந்து விட்டு சிப்ஸ் பாக்கெட் வச்சு மூடி ரொம்ப ஈஸியா வெளியே கொண்டு வராங்க. இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோட குழந்தை ஹாஸ்பிட்டல்ல காணாம போயிருது. அதுக்கு பதிலா வேற ஒரு குழந்தைய மாத்தி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோமே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். நம்ம ஹீரோ அந்த மாதிரி வந்த குழந்தையோட பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். இப்ப கரெக்டா அந்த வயசான பாட்டியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு குழந்தையை திருடிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்து குடிக்கிறதுக்காக தண்ணி கேக்குறாங்க. இப்ப ஹீரோமே அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்க போகும்போது பையெல்லாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்றான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு சிப்ஸ் இருக்க பை எப்படி வெயிட்டா இருக்குன்னு சொல்லி லைட்டா சந்தேகம் வருது. இப்ப ஹீரோமே சந்தேகப்பட்டு அந்த பாட்டியோட பைய பார்க்கும்போது உள்ள இருக்க குழந்தை கையை வெளியே நீட்டுறத நம்ம ஹீரோமே பாத்துறான். உடனே வேகமா ஹீரோமே துரத்திட்டு பின்னாடி போறான். அதுக்குள்ள ஒரு ஆட்டோ வரவும் அந்த பாட்டி அந்த ஆட்டோல ஏறி போயிடுறாங்க. இந்த மூவியோட பார்ட் 2 வேணா கீழே நெக்ஸ்ட்னு கமெண்ட் பண்ணிருங்க.